தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதினம் நேர்முகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் நானும் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறேங்க. சரி, நாம இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று வியாழக்கிழமை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பாபாவுடைய சத்குருவுடைய சத்திய வாக்கு இன்னைக்கு நமக்கு என்ன தரப்போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து நம்ம மகா சிவராத்திரி நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்து அம்மையப்பருடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே ரொம்ப அவசியமாக இந்த காலத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல நன்மையும் வந்து ஏற்படும். எல்லா விதமான நோய்களும் அகன்று பரிபூர்ண நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும். அதை தொடர்ந்து 3 நாட்கள் ரொம்ப சிறப்பான வழிபாட்டு முறை உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பதிவுக்கு வந்து லைக் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். குருவருள் இருந்தாலே திருவருள் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட குருவாக இருக்கக்கூடிய சாய்பாபாவுடைய சத்திய வாக்கு நமக்கு இன்னைக்கு என்ன தரப்போறார்? ரொம்ப நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் நம்ம பாபா வந்து என்ன தரப்போறாரு. அதே சமயம் வந்து மகா சிவராத்திரிக்கும் பாபாவுக்குமே வந்து நெருங்கிய தொடர்பும் உண்டு. அது எல்லாம் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். ஓம் சாய்ராம். எத்தனாவது பாகம் எடுக்கிறோம்? பாகம் வந்து 27, அதாவது 3ஆம் அத்தியாயம். நீ உன் சச்சரிதம் எழுதும் பணியை துவங்கலாம். எதற்கும் நீ அஞ்சாதே, என் வாக்கில் நீ நம்பிக்கை கொள். என்னுடைய லீலைகள் எழுதப்படும் போது அறியாமையானது முற்றிலும் அகலும். என் சரிதம் கேட்போருக்கு உலக பற்று நீங்கி பக்தி மற்றும் அன்பு நிலை மேலோங்கி நிற்கும். லீலைகளின் ஆழத்தில் மூழ்குபவன் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் அப்படின்னு பாபா இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இந்த சத்திய வாக்கின் மூலமா நமக்கு பாபா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க ஏதேனும் புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ புதிதாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்கும் வந்து பயப்படாம தைரியமா நீங்க அந்த தொழில் வந்து நீங்க தொடங்கலாம். என்னோட ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு, நிச்சயமா அதுல வந்து நீ வெற்றி பெறுவ அப்படின்றதுதான் இந்த சத்திய வாக்கின் மூலமா வந்து நமக்கு தெரிய வருது. அதாவது ஏமந்த் பந்த் அவர்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு. ஏமந்த் பந்த் அவர்கள் வந்து சச்சரிதம் எழுதுறாரு இல்லையா, எழுதுறதுக்கு ரொம்ப தயங்குவாரு. நீ வந்து எதுக்கும் தயங்காம தைரியமா வந்து என்னுடைய லீலைகளை பற்றி நீ எழுது, இதை படிப்பவரும் கேட்பவருமே வந்து பல நற்பலன்களை வந்து அடைவாங்க அப்படின்றத பாபா கொடுக்குறாரு. அதே போலதான் இந்த வாக்கின் மூலமா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க ஏதேனும் ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும், ஏதோ ஒரு புதிய செயல் தொடங்குறீங்க அப்படின்னாலும் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. தைரியமா நீங்க அந்த செயலை வந்து தொடங்கலான்றத பாபாவின் சத்திய வாக்கா நீங்க எடுத்துக்கலாம். சரி, நான் சொல்லியிருந்தேன் பாபாவுக்கும் சிவராத்திரிக்குமே கொண்டு நிறைய தொடர்புகள் உண்டு அப்படின்னு. நாம இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை நம்ம எந்த அளவுக்கு உள்ளன்போடு வழிபாடு செய்கிறோமோ அதே போல குருவாக இருக்கக்கூடிய பாபாவுமே நம்ம வழிபாடு செய்யலாம். அவருக்கும் அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்வை அலையை வந்து பாபாவுக்கு வந்து சாற்றி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் வைத்து ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி பாபாவோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். சச்சரிதத்துல ஒருத்தர் வந்து அவருக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும், சிவனை மட்டுமே வழிபாடு செய்துட்டு இருந்தவருக்கு பாபா அவருக்கு சிவனின் ஸ்வரூபமா வந்து காட்சி கொடுப்பார். அதாவது பாபா வந்து அவர் பார்க்கும்போது பாபா அவருக்கு ஈசனாக காட்சி கொடுத்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து நிகழ்த்தி இருப்பாரு. அதனால நீங்க வந்து பாபாவுக்கும் வில்வங்களை அன்னைக்கு வந்து சாற்றி பாபாவையும் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து மகா சிவராத்திரி நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம், அதே சமயம் கோவிலுக்கு சென்றால் நிச்சயமா செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். மாதந்தோறுமே அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியா வந்து நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மகா சிவராத்திரியில வந்து ஈசனை நம்ம முழு உள்ளன்போட விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து பல அற்புத நலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் வந்து கரையும். சிவபெருமானுடைய திருப்பாதங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நலனும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நல்ல நாள்ல வந்து வணங்காத உயிரினங்களே இருக்காது. அதாவது ஓரறிவுள்ள ஜீவன்கள் உள்பட நம்ம எல்லாருமே வந்து ஈசனை ஒரு தாய்க்கு நிகராக இருந்து அவர் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா மனசுக்கு அப்படி ஒரு பேரானந்தத்தை வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு. அதுவும் அந்த நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களை தேடி ஈசனுடைய பிரசாதமாக ஒன்று கையில் கிடைக்கும் பாருங்க. மகா சிவராத்திரி விரதம் இருந்த முழு பலன் அங்கே தான் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கோவிலுக்கே போயிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை தேடி எப்படியாவது சிவன் கோவில்
ஒரு பிரசாதம், அதாவது விபூதி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் கையில் வந்து கிடைக்கும் பாருங்க. அதுதான் நீங்கள் வந்து விரதம் இருந்து ஈசனை வழிபாடு செய்ததற்கு மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி இப்போ எப்போ வருது அப்படின்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15/2/2006 தான் மகா சிவராத்திரியானது கொண்டாடப்பட இருக்கு. அதற்கு முந்தின நாள் 14ஆம் தேதி சனி பிரதோஷம். நான் 3 நாட்கள் வழிபாட்டு முறைன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது சனிக்கிழமை சனி பிரதோஷம் மிகவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷ வழிபாட்டை சனி பிரதோஷம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மகா சிவராத்திரி அன்று மாலை நமக்கு ஆரம்பிக்குது. சிவராத்திரி அந்த 4 கால பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. மறுநாள் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. அமாவாசை 2 பட்டு வந்தாலும் கூட அமாவாசை நாட்களில் நமக்கு சிவராத்திரிக்கு அடுத்து வர அமாவாசை நாட்கள் அப்படின்னாலே நம்ம அம்பாளுக்கு உரிதான ஒரு நாள். என்னன்னா பல இடங்களில் மயான கொள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நடைபெறும். அம்மனுக்கு வந்து வேண்டுதல் பேரில் வந்து கொல்ல விடுவாங்க. நிறைய பேர் வந்து அழகெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிறைய வேண்டுதல்கள்லாம் செய்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அதனால சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்னு இந்த 3 நாளுமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய இறை வழிபாட்டையும் வந்து காமிக்க முடியுமோ சாமிக்கு, அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான ஒரு நாளாக எடுத்து இந்த பூஜை முறைகளை நம்ம இல்லத்தில் வந்து செய்யலாம். சிவபெருமான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு இலை, பூ கூட வேண்டாம், ஒரு இலை, என்ன வில்வம் இலை, அதை மட்டுமே ஐயனுக்கு சாற்றி நாம முழு மனதோட எம்பெருமானை வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவரோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவராத்திரி வழிபாடு என்றாலே அன்று இரவு முழுக்கவே நாம வந்து கண்விழித்திருந்தே விரதம் இருந்த ஐயனை வந்து வழிபாடு செய்யணுன்றதுதான். சரி, நாம என்னைக்கு வந்து கண்விழித்து இருக்கணும், அந்த 4 கால பூஜையோட சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, விரத முறை எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து சனி பிரதோஷத்துக்கே முழு நாள் வந்து விரதம் இருந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து சனிக்கிழமை வழிபாட்டு முறையை முடிச்சிருப்பாங்க. அதே போல தான் சிவராத்திரி அன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்திலிருந்து உண்ணாவிரதம் இருந்து மறுநாள் திங்கக்கிழமை வரையும் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களால் முடியும் அப்படின்னா அந்த இரவு முழுக்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கக்கிழமை மறுநாள் காலையில் வரையும் உங்களால் வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா இருங்க. அப்படிலாம் பால், பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத கொஞ்சம் உணவு அந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சிவராத்திரி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய உபவாசமானதை தொடங்க ஆரம்பிச்சிடலாம். பால், பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு வேளை உணவு அப்படி எடுத்துக்கோங்க. 4 கால பூஜை வந்து ரொம்ப சிறப்பானது. உங்களால் எத்தனை கால பூஜை வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட முடியுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ முதல் கால பூஜை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து 6:30 மணிக்கு தொடங்குது. இந்த கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மதேவர் சிவபெருமான மனதார நினைச்சு வழிபட்ட காலம்தான் முதல் காலம் வந்து பிரம்ம காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நாம் வந்து சிவபெருமான வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் என்பது ஐதீகம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்தபடியே கூட வீட்டில் வந்து சிவலிங்கம் வைத்திருக்கீங்க அப்படின்னா அழகாக பாலாபிஷேகம் எல்லாமே செய்து நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கோவிலுக்கு சென்றும் முழு கால பூஜையுமே நீங்கள் வந்து பார்க்கறது மிக சிறப்பானது. 2ஆம் கால நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 இரவு 12 மணி வரைக்கும். இது வந்து விஷ்ணு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஷ்ணு பகவான் சிவபெருமான வழிபட்ட காலம். இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நிலையானது உயரும் என்பது ஐதீகம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரியின் உயிரோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய 3வது காலம் லிங்கோத்பவ காலம். அடிமுடி காணாத அண்ணாமலையார் விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மதேவாவுக்கும் காட்சி கொடுத்த காலம் தான் லிங்கோத்பவ காலம். இந்த காலத்துல தான் பார்வதி தாயார் ஈசனை வேண்டி பல வரங்களை பெற்றதாகவும் ஐதீகம். நாமும் இந்த காலம் வரை கண் விழித்திருந்து ஈசனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல நன்மையும் உண்டாகும், எல்லா விதமான நோய்களும் அகலும் என்பது சத்தியமான உண்மை. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக அன்று இரவு முழுதுமே நம்ம கண் விழிச்சிருக்கணுன்றதுனால நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகத்துக்கோ, அதாவது அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் ஏதேனும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதனால நீங்கள் வந்து அழகாக கோவிலுக்கு போயிட்டு இந்த 4 கால பூஜையுமே சிறப்பாக கோவிலே இருந்து பூஜையெல்லாம் நிறைவாக முடிச்சுட்டு நீங்கள் கண் விழிச்சிருக்கிறதும் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக படிக்கக்கூடிய பாராயணம் அப்படின்னா சிவபுராணம் பாராயணம் செய்யணும், தேவாரம் பாராயணம் செய்யணும், திருவாசகம் பாராயணம் செய்யணும். திருவாசகத்தில் வந்து சிவபுராணம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதை தாண்டி நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பதிகம் அப்படின்னா
பிரார்த்தனை பத்து கண்டிப்பா படிங்க. நாம ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வேண்டுதலை வந்து ஐயனிடம் சொல்வோம் இல்லையா? அதனால நீங்க பிரார்த்தனை பத்து வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. மகா சிவராத்திரி அப்படின்னால அதனுடைய உயிர் சக்தி எங்க இருக்கு அப்படின்னா இரவு 12 மணிலிருந்து 1 மணி வரையும் தான். அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் கண் விழிச்சிருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அந்த நேரத்துல நம்ம தியானம் செய்தோம் அப்படின்னா அளவில்லாத ஆற்றல் வந்து இந்த பிரபஞ்சத்தின் வழியா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மிகப்பெரிய அருளாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த நேரத்தை நம்ம வந்து தவற விடவே கூடாது. நீங்க வெளியே சென்று இருக்கீங்க, கோவில்ல இருக்கீங்க, பஜனைகள் பாடுறீங்க, பாராயணம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அந்த நேரத்தை வந்து நீங்க தவற விடாம நீங்க வந்து தியானத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. நீங்க கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நேராக நிமிர்ந்து சின்முத்திரையில் வச்சாலும் சரி, இல்லைனா இடது கைக்கு மேலே வலது கை வச்சு நீங்கள் வந்து கீழே தரையிலையோ அப்படி இல்லைன்னா சேர்லையோ கூட அமர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தியானம் பண்ணுங்க. அதாவது முதுகு தண்டை நல்லா நேராக நிமிர்த்தி ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அதாவது ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கல்ல, ஓம்னு மட்டும் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 மணி நேரம் தியானம் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து தியானம் பண்ணதே கிடையாது. எல்லாருமே தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனசு வந்து அவ்வளோ தெளிமைப்படும் அந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு நாளை வந்து நீங்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க. இந்த 12 மணிலேருந்து அந்த 1 மணி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுகின்றது. அதுவும் அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக ஈசனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னும் வந்து சொல்லப்படுகிறது. அதனால அந்த நேரத்துல நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்க எல்லாரும் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம். அந்த நேரத்துல நீங்க பூஜைகள் செய்யறதை விட நீங்க தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ஒரு சிலர்லாம் நான் பூஜை செய்தேன் அப்படின்னா மனசுக்கு ஏதோ ஒரு நிறைவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அந்த பூஜையினுடைய பலனை வந்து நான் வந்து அறிஞ்சிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லைங்க, ஏதோ ஒரு கடமைக்கு பூஜை செய்த மாதிரி இருக்கு, என்னால் வந்து இறைவனை வந்து உணரவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? இது போல நீங்க இந்த நாள்ல தியானம் இருந்தீங்க அப்படின்னா இறை சக்தியை உங்களால உணர முடியும். கடவுள் உங்களிடம் பேசுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நீங்க ஏற்படுத்திக்கலாம். அன்னைக்கு வந்து நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்துல நீங்க வந்து தியானம் செய்து இறையொருள் வந்து முழுமையாக பெறணும் அப்படின்னு தான் நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கூட உங்களால் முடியல, கொஞ்ச நேரம் அசந்து படுக்கணும் அப்படின்னு வச்சுக்க தாராளமாக படுத்துங்க. வெடிக்காலம்புற வழக்கம் போல் நம்ம வந்து 4:30-6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு 4வது கால பூஜையாக, அதாவது 30 முக்கோடி தேவர்களும் வழிபட்ட காலம், மனிதர்கள் வழிபட்ட காலம், எல்லா விதமான சகல நன்மையும் தரக்கூடிய அற்புத காலம் அப்படின்னு சொல்லலாம் 4ஆம் கால பூஜை. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாட்டு முறையை செய்துக்கலாம். இந்த 4 கால பூஜையிலும் ரொம்ப சிறப்பானதாக சொல்லக்கூடிய 3ஆம் கால வழிபாட்டு முறை அம்பாள் வழிபட்டு ஈசனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அம்பாளையும் நம்ம மனசார வந்து வேண்டிக்கோங்க. இதில் படிக்க வேண்டிய பதிகங்கள் நான் உங்களுக்கு சொன்னது போல தான் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த பதிகமும் சேர்த்து படிங்க. இன்னும் ஈசனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு பெற்றுத்தரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அது என்ன பதிகம் அப்படின்னா, நால்வரால் பாடல் பெற்ற தலமாக விளங்கக்கூடிய 274 தலத்துக்குரிய ஈசனுடைய பெயர்களை சொல்லி நம்ம போற்றிகள் படிக்க போறோம். இந்த புத்தகத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம திருமதி வசந்த அம்பலவாணன் அம்மா வந்து எழுதியிருப்பாங்க. புத்தகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பாடல் பெற்ற தலங்கள்ல 274 தலத்துக்குரிய ஈசனுடைய பெயரும் அந்த ஊர் பெயருமே வந்து போற்றிகள் வந்து இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த போற்றி துதிகளை நம்ம மகா சிவராத்திரி அன்று நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா கூடுதல் விசேஷம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே நாள்ல நாம 274 தலத்துக்கும் சென்று வந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம அது வந்து போயிட்டு வர பாக்கியெல்லாம் எல்லாருக்கும் அமையுமா? இருந்த இடத்துல இருந்தே எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று வந்த மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 274 தலத்துக்குரிய போற்றிகள் நீங்கள் படித்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த போற்றி துதிகள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ரொம்ப விசேஷமான நாட்களை, ஒரு சனி பிரதோஷம், சிவராத்திரி இது போன்ற நாட்களை, விசேஷமான நாட்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப கூடுதல் விசேஷமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகம் எல்லாரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாருமே வாங்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுவே நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து வசந்தம்மாவுடைய நம்பர். தேவைப்படுது அப்படின்னா உடனே ஆர்டர் போட்டோம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அம்மா இன்னைக்கு கொரியர் போட்டுருவாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க. அதே சமயம் வந்து எல்லாராலையும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டு முறை செய்ய முடியாதுல்ல. நிறைய வயசானவங்களா இருப்பீங்க, மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துப்பீங்க. நீங்க எல்லாரும் விரதம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுமா. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பாராயணங்கள் செய்து ஈசனுடைய அருள் வந்து நீங்க தாராளமா பெற்றுக்கலாம். எல்லாரும் நல்ல முறையில இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்து ஈசனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன். நானுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.
சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.